Very good morning, students. This is the fourth video in this series, and I am your Professor Panchanada. So, in this video, we will try to cover up the geometry classification. Last class, we பார்த்துட்டோம் geometry classification. So, அடுத்து பார்க்க போகிறது geometry classification class 2. So, இந்த classification main basis என்ன அப்படின்னா the fault plane ஓட dip. Last class என்ன பார்த்தோம்? Fault plane strikeக்கும் அங்கே இருக்கிற ராக் ஃபார்மேஷனுக்கு ஸ்ட்ரைக் அண்ட் டிப்புக்கு ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த கிளாஸில் ஃபால்ட் பிளேனோட டிப்புக்கும் டிப் ஆங்கிளை வச்சு கிளாஸிஃபிகேஷன். ஸோ ரொம்ப ஈஸி. ரெண்டு கிளாஸ் தான் இருக்குதுல்ல. ஒன்று வந்து ஹை ஆங்கிள் ஃபால்ட், இன்னொன்று லோ ஆங்கிள் ஃபால்ட். ஸோ வாட் இஸ் த ஹை ஆங்கிள் ஃபால்ட் அப்படின்னா, த ஹை ஆங்கிள் ஃபால்ட் ஆர் தோஸ் விச் ஹேவ் அ டிப் கிரேட்டர் தென் 45 டிகிரி. ஸோ இது ஒரு ஃபால்ட் பிளேன். இந்த ஃபால்ட் பிளேன் டிப் டைரக்ஷன் மெஷர் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ இது ஹரிசாண்டல், தட் இஸ் 0. ஸோ இங்கேருந்து போக ஆங்கிள் கூட்டிகிட்டே போகும். ஆல்மோஸ்ட் இங்கே இருந்தால் வெர்டிகலாக வந்துடும். ஸோ இந்த ஃபால்ட் பிளேனோட ஆங்கிள் மோர் தென் 45 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹை ஆங்கிள் ஃபால்ட். ஓகே. அப்போ லோ ஆங்கிள் ஃபால்ட்னா, இந்த லோ ஆங்கிள் ஃபால்ட் ஆர் தோஸ் விச் ஹேவ் டிப் லெஸ் தென் 45 டிகிரி. அது எப்படி இருக்கும்? somewhat like this. ஸோ இதுதான் ஃபால்ட் பிளேனு. இந்த பிளாக் இப்படி நகர்ந்துருக்கு, இந்த பிளாக் இப்படி நகர்ந்துருக்கு. இது ஹரிசாண்டல்லேருந்து ஸோ ரொம்ப கம்மியான ஆங்கிள் சாஞ்ச மாதிரி இருக்குது இல்லையா? இந்த தெரிய வித்தியாசம். ஸோ இது மாதிரி இருக்கிறது வந்து லோ ஆங்கிள் ஃபால்ட். ஸோ ஹை ஆங்கிள் ஃபால்ட்னா ஃபால்ட் பிளேனோட டிப் அமௌண்ட் கிரேட்டர் தென் 45 டிகிரியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹை ஆங்கிள் ஃபால்ட். லோ ஆங்கிள் ஃபால்ட்னா ஃபால்ட் பிளேனோட டிப் அமௌண்ட் லெஸ் தென் 45 டிகிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லோ ஆங்கிள் ஃபால்ட். இஸ் இட் கிளியர்? டவுட் இல்லையே? ஸோ அடுத்து பார்க்க போகிறது கிளாஸ் 2. இதுவும் ஈஸி தான். ஆன் த பேசிஸ் ஆஃப் த ரிலேஷன் பிட்வீன் டைரக்ஷன் ஆஃப் ஸ்லிப் அண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் ஃபால்ட் பிளேன். அதான் இது மெயின் கிளாஸிஃபிகேஷனோட பேசிஸு. அது என்ன? ஸ்லிப் அப்படின்னா எந்த பக்கம் ராக் நகர்ந்துருக்கு, அதாவது ஃபால்ட் பிளாக் நகர்ந்துருக்கு அப்படிங்கிறத வச்சு இந்த கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. அந்த நகர்வுக்கும் அந்த ஃபால்ட் பிளேன் இருக்குல்ல, அதோட ஓரியன்டேஷனுக்கும் ரிலேஷன் வச்சு மூணாக பிரிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட். ஸோ நம்ம பார்க்க போகிறது ரெண்டு விஷயந்தான். ஒன்று ஃபால்ட் பிளேனோட ஆட்டிடியூடு. ஸோ ஃபால்ட் பிளேனுக்கு ஆட்டிடியூடில் ஸ்ட்ரைக் வரும், டிப் வரும், ரெண்டு காம்பனண்ட் தான், ரைட்டா? அடுத்து பார்க்க போகிறது ஸ்லிப் டைரக்ஷன், எந்த பக்கம் ஸ்லிப்பாக இருக்குன்னு. ஸோ ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட் அப்படின்னா இந்த ஃபால்ட் பிளேனோட ஸ்ட்ரைக் டைரக்ஷனில் ராக் ஃபால்ட் ஆகி நகர்ந்துருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் ராக்கோட, இந்த ஃபால்ட் பிளாக்கோட ஸ்ட்ரைக் டைரக்ஷன். ஸோ இது ரெண்டும் ஒன்றா ஒரு காலத்தில் இருந்திருக்கு. இப்போ ஃபால்ட் ஆகிடுச்சு, நகர்ந்தது எப்படி நகர்ந்துருக்கு? இந்த டைரக்ஷன், அதாவது ஃபால்ட் பிளேன் ஸ்ட்ரைக்குக்கு பேரலாக நகர்ந்துருக்கா, அதனால அதுக்கு பேர் ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. போன ஹெட்டிங்கில் பார்த்துருப்போம் ஸ்ட்ரைக் ஃபால்ட்டுன்னு. அது வந்து ரிலேஷன் பிட்வீன் ஃபால்ட் பிளேன் ஸ்ட்ரைக் அண்டு பெட்டிங் பிளேன். ஞாபகம் இருக்கா? இங்கே பெட்டிங் பிளேனே வரல. ஸோ இது வந்து இக்னியஸ் ராக்காகவும் இருக்கலாம், செடிமெண்ட்ரியாக இருக்கலாம், மெட்டாஸ்பேஸாக இருக்கலாம். இந்த ஸ்லிப்புங்கிற வார்த்தை என்ன மென்ஷன் பண்ணுது? ஸ்லிப்பான டைரக்ஷன் அல்லது ராக்கோட மூவ்மெண்ட் டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுது. ஸோ ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட்னா ஃபால்ட் பிளேனோட ஸ்ட்ரைக் டைரக்ஷனில் ராக் பிளாக் நகர்ந்துருந்துச்சுன்னா அதுக்கு பேரே ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட். வேறு ஸ்ட்ரைக் ஃபால்ட் அப்படின்னா ராக்கோட அந்த ஃபால்ட் பிளேனோட ஸ்ட்ரைக் டைரக்ஷனும் அங்கே இருக்கிற ராக் ஃபார்மேஷனோட ஸ்ட்ரைக் டைரக்ஷனும் பேரலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரைக் ஃபால்ட். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ஜஸ்ட் கோ அண்ட் செக் த earlier வீடியோ. ஓகே. ஸோ ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட் அப்படின்னா ஃபால்ட் பிளேனோட ஸ்ட்ரைக் டைரக்ஷனுக்கு பேரலாக ஸ்லிப்பிங் ஆஃப் ராக் பிளாக்ஸ் அல்லது நகர்ந்திருக்க ராக் பிளாக் அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட். இந்த ஹெட்டிங் புரிஞ்சிச்சுன்னா அடுத்து ரெண்டும் ரொம்ப ஈஸி. அடுத்து என்ன? டிப் ஸ்லிப் ஃபால்ட். என்னவா இருக்கும்? ராக் அந்த ஃபால்ட் பிளேனோட டிப் டைரக்ஷனில் ஃபால்ட் ஆன பிளாக்ஸு ஸ்லிப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டிப் ஸ்லிப் ஃபால்ட். தட் இஸ் ஃபால்ட் பிளேனோட டிப் டைரக்ஷனில் ஸ்லிப் ஆயிருக்கு இந்த ரைட். அடுத்து ஒப்ளிக் ஃபால்ட். அது என்னது ஒப்ளிக் ஃபால்ட்டு? டைரக்ஷன் ஆஃப் மூமெண்ட் வந்து டயகோனலாக இருக்கும்.
ஸோ இது ஸ்ட்ரைக்குக்கு பேரலாகவும் நகரல, டிப்புக்கு பேரலாகவும் நகரல, ஒரு ஆங்கிளில் நகர்ந்துருக்கு. அதனால இதுக்கு பேர் ஒப்ளிக் ஃபால்ட். ரைட்டா? ஸ்ட்ரைக்கு பேரலாக வந்திருந்தா, அதாவது ஃபால்ட் பிளேனோட ஸ்ட்ரைக்குக்கு பேரலாக வந்திருந்தா அதுக்கு பேர் ஸ்ட்ரைக் ஃபால்ட்டு. ஃபால்ட் பிளேனோட டிப்புக்கு பேரலாக வந்திருந்தா அதுக்கு பேர் டிப் ஃபால்ட்டு. இது ரெண்டையும் சேராமல் கிராஸாக நகர்ந்திருந்தா அதுக்கு பேர் ஒப்ளிக் ஃபால்ட். ஸோ இதோட ஜாமெட்ரி கிளாஸிஃபிகேஷன் முடியுது. ரைட்? ஸோ சின்ன ரீகேப் எல்லாத்தையும் இதோட பார்த்த மாதிரி ஐடியா இருக்கும். அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஃபால்ட் கிளாஸிஃபிகேஷன். ஸோ ரெண்டாக பிரிஞ்சது ஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன் அண்ட் ஜாமெட்ரி கிளாஸிஃபிகேஷன். ஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷனோட டோட்டல் கிளாஸிஃபிகேஷனோட பேசிஸும் என்ன அப்படின்னா பேஸ்டு ஆன் த ஆரிஜின் ஆஃப் த ஃபால்ட். வேறு ஜாமெட்ரி கிளாஸிஃபிகேஷனில் டோட்டல் பேசிஸ் என்ன அப்படின்னா ஓரியன்டேஷன். ரைட்? ஸோ ஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு பார்த்தது நார்மல் ஃபால்ட் அண்ட் ரிவர்ஸ் ஃபால்ட். இந்த கிளாஸிஃபிகேஷன் முழுக்க எதை வச்சு அப்படின்னா ஃபால்ட் பிளேனோட அப்பேரண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து. ஸோ ஹேங்கிங் வால், ஃபுட் வால் எப்படி நகர்ந்துருக்கு அப்படிங்கிறத வச்சு ரெண்டாக பிரித்தாங்க, நார்மல் ஃபால்ட் அண்ட் ரிவர்ஸ் ஃபால்ட். நார்மல் ஃபால்ட்டில் ஹேங்கிங் வால் கீழ் நோக்கி நகர்ந்துச்சு, ரிவர்ஸ் ஃபால்ட்டில் ஹேங்கிங் வால் மேல் நோக்கி நகர்ந்துச்சு. ரைட்? அடுத்த கிளாஸு based on the forces responsible for the fault block. அது நாலாக பிரித்தாங்க. ரைட்டா? டென்ஷனல், கம்ப்ரெஷன், டிரான்ஸ்கரண்ட், பைவோட்டல். ஸோ 4 பிரிச்சிட்டாங்க. அடுத்து உள்ளது லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது மொத்தம் 7 இருக்குது. இது வந்து குரூப் ஆஃப் ஃபால்ட்டு. ஸோ 7ஐயும் ரெண்டாக பிரித்து பார்த்தோம். லாஸ்ட்டாக ஒன்று வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 2 வந்து பேரலல் ஃபால்ட் அண்டு ஸ்டெப் ஃபால்ட்டு. பேரலல் ஃபால்ட்டுக்கும் ஸ்டெப் ஃபால்ட்டுக்குள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ஸ்ட்ரைக் அண்ட் டிப் டைரக்ஷன், எல்லா ஃபால்ட்டும் ஸ்ட்ரைக் அண்ட் டிப் டைரக்ஷன் ஒரே மாதிரி இருக்கும். வேறு பேரலல் ஃபால்ட்டில் டிஸ்பிளேஸ்மெண்ட் அமௌண்ட் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும். வேறு ஸ்டெப் ஃபால்ட்டில் டிஸ்பிளேஸ்மெண்ட் நகர்ந்து போக அதிகமாக காட்டும். அடுத்து பார்த்தது ஹாஸ்ட் அண்ட் கிராபன். ஹாஸ்ட்னா ஒரு டோபோகிராஃபிக் ஹை, கிராபன்னா டோபோகிராஃபிக் லோ. இந்த ஹேட் டுவர்ட்ஸ் இச்சராக இருந்தால் அது கிராபனாக இருக்கும், ஹேட் அவே ஃப்ரம் இச்சராக இருந்தால் ஹாஸ்டாக இருக்கும். ரைட்டா? அடுத்து பார்த்தது பெரிஃபரல் ஃபால்ட் அண்ட் ரேடியல் ஃபால்ட். ஸோ அவுட்டர் மோஸ்ட் சர்க்குலர் அல்ல கர்வ்டு சர்ஃபேஸ் மாதிரி ஒரு ஃபால்ட் உருவாயிருந்துச்சு அப்படின்னா அது பெரிஃபரல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேடியல் ஃபால்ட் அப்படின்னா சென்டர்லேருந்து ரேடி டைப் வர மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் ரேடியல் ஃபால்ட். அடுத்து பார்த்தது இது மேலே சொன்ன எதுலேயும் சேராமல் வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் எனக்லான் ஃபால்ட். இது ஓவர்லேப் ஆகும், ஷார்ட் ரேஞ்ச் ஃபால்ட்டு தான். ஸோ இது வந்து பேரலாகவும் இருக்காது, சர்க்குலராகவும் இருக்காது, ரேடியலாகவும் இருக்காது, ஓவர்லேப் ஆகும், வித்தியாசமாக இருக்கும். ரைட்? இதோட ஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன் முடிஞ்சு. அடுத்து பார்த்தது ஜாமெட்ரி கிளாஸிஃபிகேஷனு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்த கிளாஸிஃபிகேஷன் ஃபால்ட் பிளேனோட ஸ்ட்ரைக்குக்கும் அங்கே இருக்கிற ராக் ஃபார்மேஷனோட ஆட்டிடியூடுக்கும் சம்மந்தத்தை பார்த்தது தான் ஜாமெட்ரி கிளாஸிஃபிகேஷனில் கிளாஸ் 1. அதாவது ஃபால்ட் பிளேனோட ஸ்ட்ரைக்குக்கும் அங்கே இருக்கிற ராக் ஃபார்மேஷனுக்கு ஸ்ட்ரைக் அண்ட் டிப் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த கிளாஸிஃபிகேஷனில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது இதில் டிப் ஃபால்ட்டு, அதாவது ஃபால்ட் பிளேனோட ஸ்ட்ரைக் டைரக்ஷனும் அங்கே இருக்கிற ராக் ஃபார்மேஷனோட டிப் டைரக்ஷனும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருந்துச்சுன்னா அது பேர் டிப் ஃபால்ட்டு. அதே மாதிரி ஸ்ட்ரைக் ஃபார்மேஷன் மேட்சாக வந்தால் ஸ்ட்ரைக் ஃபால்ட்டு, பெட்டிங் பிளேன் பேரலாக வந்தால் பெட்டிங் ஃபால்ட்டு, எதுலேயுமே சேராமல் வந்தால் ஒப்ளிக் ஃபால்ட். இதுக்கு அடுத்து பார்த்தது ஃபால்ட் பிளேனோட டிப் ஆங்கிள் வச்சு ரெண்டாக பிரித்தோம். ஹை ஆங்கிள் ஃபால்ட், லோ ஆங்கிள் ஃபால்ட். டிப் ஆங்கிள் ஹை more than 45 இருந்தால் அது பேர் ஹை ஆங்கிள் ஃபால்ட், less than 45 இருந்தால் பேர் லோ ஆங்கிள் ஃபால்ட். அதுக்கு அடுத்து பார்த்தது லாஸ்ட்டு ஜாமெட்ரி கிளாஸிஃபிகேஷனில் ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட், டிப் ஸ்லிப் ஃபால்ட், ஒப்ளிக் ஃபால்ட். இந்த கிளாஸிஃபிகேஷனோட மெயின் பேசிஸ் வந்து ஃபால்ட்டு பிளேனோட ஆட்டிடியூடும் அங்கே இருக்கிற ராக் பிளாக்ஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வச்சு. ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட் அப்படின்னா ஃபால்ட் பிளேனோட ஸ்ட்ரைக் டைரக்ஷனில் ஸ்லிப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட். அதே மாதிரி ஃபால்ட் பிளேனோட டிப் டைரக்ஷனில் ஸ்லிப்பாக இருந்தால் அதுக்கு பேர் டிப் ஸ்லிப் ஃபால்ட். ஸ்ட்ரைக்குக்கும் மேட்ச் ஆகாமல் டிப்புக்கும் மேட்ச் ஆகும் நடுவில் க்ராஸ் ஆகி போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஒப்ளிக் ஃபால்ட். I think this is clear for you. If you have any further doubt, you can ask me by mail or you can comment in this. Thank you. Have a great day.